Hello everyone. Today SQL joins and operations டாபிக் நம்ம பார்ப்போம். இதில் நம்ம ஜாயின்ஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் குரூப் பை ஹேவிங் அண்ட் சப்கொரிஸ்ன்றதை PostgreSQLல எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயின்ஸ்னால் என்னதுன்ட்டு பார்க்கலாம். PostgreSQLல ஜாயின் டேபிள் ஏ டேபிள் பின்ட்டு 2 டேபிள் இருக்குது. இந்த 2 டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று செட் ஆப்ரேட்டர்ஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு ரோ வைஸாக நம்மளுக்கு கம்பைன் பண்ணும். அதுவே நம்மளோட ஜாயின்ஸ்ன்றது காலம் வைஸாக நம்மளுக்கு ஜாயின் பண்ணும். ஜாயின்ஸில் ஒரு கண்டிஷன் இருக்குது, கீ காலம்ன்ட்டு. அதாவது 2 டேபிள்லேயும் சேமான ஒரு காலம் இருக்கணும். அந்த நம்ம 2 டேபிளை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவே செட் ஆப்ரேட்டர்ஸில் அதே மாதிரி கிடையாது. 2 டேபிள்லேயும் சேமான காலம் இருந்ததுனால தான் நம்மளால் ரோ 2த்தையும் கம்பைன் பண்ண முடியும். ஜாயின்ஸில் மொத்தம் 4 டைப்ஸ் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின்ன்றது 2 டேபிளில் இருக்க காமனான வேல்யூஸை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஃபுல் ஜாயின்ன்றது 2 டேபிளில் இருக்க வேல்யூவையும் எல்லாம் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி டேபிள் ஏ ஃபுல்லாகவே நம்மளால் எடுக்க முடியும். அதுவும் ரைட் ஜாயின் யூஸ் பண்ணி நம்மளால் டேபிள் பி ஃபுல்லாகவே எடுக்க முடியும். இந்த லெஃப்ட் ஜாயின்லேயும் ரைட் ஜாயின்லேயும் இன்டர்செக்ஷனும் நம்மளுக்கு வரும். அதாவது 2 டேபிளில் இருக்க இன்டர்செக்ஷனும் நம்மளுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் ஃபஸ்ட்டு டேபிள் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த டேபிளில் நம்ம ஸ்டூடெண்ட்டோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 4 காலம்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் செமஸ்டர். ஸ்டூடெண்ட் ஐடியில் நம்ம அதை தான் நம்மளோட ப்ரைமரி கீயாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட் நேம் கேரக்டர்ன்றதுனால வேர்ச்சர் யூஸ் பண்ணிக்கிறோம். டிபார்ட்மெண்ட்டும் கேரக்டர்ன்றதுனால வேர்ச்சர் யூஸ் பண்ணிக்கிறோம். செமஸ்டர் இன்டீஜர் வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் இன்டீஜர்ன்ற கேரக்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு டேபிள் பிளேஸ்மெண்ட்ன்ற டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதோட பர்பஸ் என்னதுன்னா, அதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை, அவங்களோட பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இங்கே நம்ம பிளேஸ்மெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட், அவங்க பிளேஸ் ஆன கம்பெனி நேம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேலரி எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க அப்படின்ற டேபிளை இன்னொரு டேபிளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது நம்ம வேல்யூ எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். எங்கன்னா ஸ்டூடெண்ட் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்லேயும் பிளேஸ்மெண்ட்லேயும் நம்ம வேல்யூவை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இன்னர் ஜாயின்ன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்னர் டேபிள்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்னர் ஜாயின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது தான் எடுக்க போகிறோம். எப்படி சீக்வல் ஜாயின்ஸ் ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேபிளில் ஐடின்றது இருக்குது, செகண்ட் டேபிளையும் ஐடின்ற காலம் காமனாக இருக்குது. 2 டேபிளில் இருக்க காலமையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஒன்றும் இதில் இருக்க ஃபஸ்ட் ஒன்றும், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இந்த தேர்ட் ஒன்றும் ஃபிஃப்த்து ஒன்றும் 2 டேபிளையும் காமனாக இல்லை. இந்த மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். எதை வச்சுன்னா சீக்வல் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி 2 டேபிளில் இருக்க மேட்சிங்கான ரோஸை மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இதுதான் இன்னர் ஜாயினரோட சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு டேபிளை இங்கே போட்டுக்கிறோம். செகண்ட் டேபிளில் இன்னர் ஜாயின்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிட்ட பிறகு போட்டுக்கிறோம். இங்கே நம்ம ஏபின்ற காலம் இன்னர் ஜாயினில் நம்மளுக்கு இந்த டேபிளோட இதை மாற்றி கொண்டு கொடுத்துக்கலாம். இங்கே தான் நம்மளோட கண்டிஷனை கொடுக்குறோம். எந்த ரோ மேட்சாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி அந்த ரோவை இங்கே கொடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட் டேபிள்லையும் பிளேஸ்மெண்ட் டேபிள்லையும் இன்னர் ஜாயின் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இங்கே ஸ்டூடெண்ட் ஐடியில் 101ன்றது 2 டேபிள்லையும் காமனாக இல்லை. மீதி இருக்க 102, 103, 104, 105லாம் நம்மளோட பிளேஸ்மெண்ட் டேபிள்லையும் காமனாக இருக்குது. அப்போது 101என்ற ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் ஆகலை. முன்னாடியே பார்த்த மாதிரி இன்னர் ஜாயின்ன்றது 2 டேபிளில் இருக்க காமனான வேல்யூவை மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் 101ன்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக வெளியே வராது. ஸ்டார்ட் ஃப்ரம் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட், அதுக்கு இன்னர் ஜாயின் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அது எதுலேருந்து 2 டேபிளையும் ஜாயின் பண்ண போகிறோம்னா பிளேஸ்மெண்ட் என்ற டைப்லையும் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ன்ற டைப்லையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதை 2த்துலேயும் காமனாக இருக்கிற இது ஸ்டூடெண்ட் ஐடி. 2த்துலேயும் காமனாக இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடின்றதோட காலம் நேமும் சேமாக இருக்கிறதுனால நம்ம எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறோன்றதை சொல்லணும். அதனால் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஐடின்றதை கொடுத்துக்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி 101என்ற ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் விட்டுட்டு நம்மளோட அவுட்புட்டில் மீதி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட் நேமும் வரணும். 101 என்ற ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு 102, 103, 104, 105 என்ற ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் தான் நம்மளோட இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி நம்மளால் ஜாயின் பண்ண
நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்கான காலம்ஸை மட்டும் அது பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். ஜாயின் என்ற கீவேர்டை மட்டும் யூஸ் பண்ணாலுமே நம்மளோட சர்வர் வந்து டிஃபால்ட்டாக இன்னர் ஜாயின் என்ற கீவேர்டை எடுத்துக்கும். நம்ம அலைஸ் நேம் யூஸ் பண்ணியுமே நம்ம சீக்வலில் அலைஸ் நேமை யூஸ் பண்ணியே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். காலம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். C.student ID, C.student name, P.company, P.salary அப்படின்னு எடுத்துக்கின்னு ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி. C.student ID, P.student ஐடின்றதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த கீவேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சிபி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே ஏபின்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்க போகிற ஜாயின்ஸ் லெஃப்ட் ஜாயின்ன்றது ரிட்டர்ன்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் ஒன்லி மேட்சிங் ஃப்ரம் ரைட். ஏன்ற டேபிள் பின்ற டேபிள் இருக்குன்னா ஏன்ற டேபிளில் இருக்க எல்லாமே ஏவோட பியோட இன்டர்செக்ட் ஆகிறதையும் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கறது தான் நம்மளோட லெஃப்ட் ஜாயின். இதில் நம்மளுக்கு ஏ தான் ப்ரைமரி மெயின் சோர்ஸ் ஆஃப் டேட்டா, பின்றது செகண்டரி ஃபார் அடிஷ்னல் டேட்டாவை தான் நம்ம எடுத்துக்கிறதுனால இது செகண்டரி. இங்கே ஆர்டர்ன்றது இம்பார்ட்டன்ட், அதாவது எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறோன்றது இங்கே டினோட் பண்ணணும். ஏன்றதையும் லெஃப்ட் ஜாயின் ஆஃப் பின்றதை கொடுக்கணும். இங்கேயும் கண்டிஷனை வந்து மீட் பண்ணணும். ரெண்டு டேபிளையும் காமனான ஒரு கீ வேல்யூ சேமாக இருக்கணும். ஜாயின் யூஸ் பண்ணுற மாதிரி அதே சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட் லெஃப்ட் ஜாயின் ஆஃப் பிளேஸ்மெண்ட் பின்றது கொடுத்துருக்கோம். ரெண்டுத்துலேயும் காமனானது ஸ்டூடெண்ட் ஐடி தான், அதுதான் கொடுத்துருக்கோம். அதுக்கான அவுட்புட் வரும்போது எனக்கு சிஎஸ்சி அதாவது ஏல இருக்கிற எல்லாமே கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு ஏ ஃபுல்லாத்தையும் டேபிளாக எடுத்துக்கணும் நம்மளோட சர்வர். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஜாயின் ஆஃப்னு கொடுத்துருக்கும் போது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற அவுட்புட் மட்டும்தான் வரும். அந்த காமனாக இருக்கிற அவுட்புட் வந்து இந்த 104க்கு 104, 105க்கு 105, 102க்கு 102, 103க்கு 103, 101க்கு எதுவும் இல்லை. சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்க்குறோம். 101, 102, 103, 104, 105 இருக்குது. பிளேஸ்மெண்ட் டேபிளில் 101 மட்டும் இல்லாமல் 102, 103, 104, 105 இருக்குது. 204ன்றது எக்ஸ்ட்ரா இருக்குது. லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது இது ஃபுல்லாகவே அங்கே வந்திருந்தது. ரைட்டில் ரிஜெக்ட் ஆகிறது மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும். இப்போ 104 மீதி எல்லாமே வந்துச்சு. ஆனால் 101க்கு எதுவுமே இங்கே மேட்ச் இல்லாததுனால அதுக்கு மட்டும் நல்லன்றது வந்துருந்தது. இன்னர் ஜாயினில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம சர்டைன் காலம்ஸை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அலைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சிபின்றது C.student name, P.PID, P.company அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் இது மாதிரி வந்திருக்கு, அதாவது சர்டைன் காலம் மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரைட் ஜாயின், அதாவது லெஃப்ட் ஜாயினோட ஆப்போசிட் என்னன்னு சொல்லலாம். ரிட்டர்ன்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் ரைட் அண்ட் ஒன்லி மேட்சிங் ஃப்ரம் ரைட். ஏபின்ற டேபிள் இருக்குன்னா பின்றது தான் என்னோடய ப்ரைமரி மெயின் சோர்ஸாக இருக்கும். ஏன்றது செகண்டரி ஃபார் அடிஷ்னல் டேட்டாவாக இருக்கும். அதாவது பியில் இருக்க ஃபுல்லாகவும் அதில் ஏ இருக்க இன்டர்செக்ட் ஆகிறதும் நம்மளுக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். ரைட் ஜாயினுக்கும் சேம் சின்டெக்ஸ் தான் இருக்கும். இங்கேயும் ஆர்டரை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிஷனும் நம்மளுக்கு மீட் ஆகணும். ரைட் ஹேண்ட் சைட் டேபிளில் இருக்க பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேட்ச் இல்லாததுக்குலாம் நம்மளுக்கு நல்லன்றது வரும். முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் டேபிளில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டேபிளில் மேட்ச் இல்லாததுக்கு மட்டும் நல்லன்றதை அவுட்புட்டாக வரும். 104க்கு 104, 105க்கு 105, 204க்கு நம்மளுக்கு சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்டில் மேட்ச் இல்லை, அதனால் அதுக்கெலாம் நல்லன்றது வந்திருக்கு. 102க்கு 102, 103க்கு 103ன்றது வந்திருக்கு. முன்னாடி பண்ண மாதிரி இங்கேயும் சர்டைன் காலம் மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் யூஸிங் அலைஸ். நெக்ஸ்ட்டு ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்னதுன்னு பார்க்க போகிறோம். ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா ரிட்டர்ன்ஸ் ஆல் ரோஸ் ஃப்ரம் போத் டேபிள்ஸ். ரெண்டு டேபிள் இருக்குது, டேபிள் ஏ டேபிள் பி. அதில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். அதுதான் நம்மளோட ஃபுல் ஜாயின். இங்கேயும் சின்டாக்ஸ் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ ஃபுல் ஜாயின் பி ஆன் கண்டிஷன்ன்றதை யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது அவசியம் இல்லை. ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது நம்ம டேபிளில் இருக்க போத் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் வரும், மேட்சிங் அண்ட் நான் மேட்சிங் ரோஸும் வரும். அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு தெரியும். அவுட்புட்டில் பார்த்தா 104, 105, இங்கே 204க்கு இந்த பக்கம் நல்லதும், 102, 103, 101க்கு இங்கேயும் நல்லதும்ன்றது வந்திருக்கு. அவுட்ரு ஜாயின்லேயும் நம்ம சர்டைன் காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம், பிஐடி, கம்பெனி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் செல்ஃப் ஜாயின், ஈக்வி ஜாயின், நான் ஈக்வி ஜாயின். இந்த 3 ஜாயின்ஸ் தான் இன்னும் ரிமைனிங் இருக்குது. செல்ஃப் ஜாயின்ஸ்னால் ஒரே டேபிளில் வச்சு நம்ம ரிலேஷன் மேக் பண்ண போகிறோம். இங்கே எம்ப்ளாயி ஐடியில் 1 2 3 4 5, எம்ப்ளாயி நேம், பிரின்சிபல், ஹெச்ஓடி, பிஓ, ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு இருக்குது. ரிப்போர்ட்டிங் ஐடியில் பிரின்சிபலுக்கு நல்லும் ஹெச்ஓடிக்கு
1 என்ற பிரின்சிபலையும், பிஓக்கு 1 என்ற பிரின்சிபலையும், ஸ்டாஃபுக்கு ஹெச்ஓடியையும், நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ஹெச்ஓடின்றதை கொடுத்துருக்கோம். செல்ஃப் ஜாயினில் நம்ம அலைஸ் யூஸ் பண்ணாமல் போட்டோம்னா, அதாவது ஒரே சேமான எம்ப்ளாயி நேமை ஃப்ரம்லையும் ஜாயின்லேயும் போட்டோம்னா நம்மளுக்கு சர்வரில் எரர் வரும். அதனால் இங்கே E1னும் ஜாயின் போடும்போது E2ன்றதை யூஸ் பண்ணிக்கிறோம். E1 எம்ப்ளாயி ஐடின்றது தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டேபிளே 2 வாட்டி நம்மளுக்கு எம்ப்ளாயி ஐடின்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி 1 டாட் ரிப்போர்ட்டிங் ஐடி, எம்ப்ளாயி 2 டாட் எம்ப்ளாயி ஐடின்றதை நம்ம கண்டிஷனில் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு 2 ஹெச்ஓடி பிரின்சிபல், 3 பிஓ பிரின்சிபல், 4 ஸ்டாஃப் ஹெச்ஓடி, 5 நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஹெச்ஓடி. பிரின்சிபலுக்கு நம்மளுக்கு நல்லன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு அவுட்புட்டில் வெளியே வரல. அதுக்கு நம்ம எம்ப்ளாயின்ற டேபிளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் வேல்யூஸை இன்சர்ட்டும் பண்ணிக்கிறோம். E1ன்றது எம்ப்ளாயியும், E2ன்றதை மேனேஜர் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது எம்ப்ளாயின்ற டேபிளை நம்ம சொல்கிறதுனால E1ன்றதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சர்வரில் எரர் வரும். டேபிள் நேம் எம்ப்ளாயி ஸ்பெசிஃபைடு மோர் தென் ஒன்ஸ். அதனால் நம்ம அந்த அலைஸ் நேமை யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம E1, E2ன்ற அலைஸ் நேமை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் ஈக்வி ஜாயின்ஸ். ஈக்வி ஜாயின்ஸ்ன்றது நம்ம ஈக்குவல் டுன்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். எங்கன்னா வேர் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம். இங்கே இன்னர் ஜாயின் மாதிரி தான் நம்மளோட ஈக்வி ஜாயினும் ஒர்க் ஆகும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ன்றதில் 2 டேபிள் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட், சி பிளேஸ்மெண்ட் பி. அதில் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது சி டாட் ஸ்டூடெண்ட் ஐடி, பி டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. இதுக்கான அவுட்புட் வந்து இன்னர் ஜாயினில் வர மாதிரி ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஈக்வி ஜாயின்ஸ்லேயும் வரும். நான் ஈக்வி ஜாயின்ஸ்னால் ஈக்குவல் டு இல்லாமல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். லெஸ் தென் கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வேர் கிளாஸில் தான் நம்ம கொடுப்போம். ஈக்வி ஜாயின்ஸ்ன்றது ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம். ரெண்டுத்தையும் காமனாக இருக்கிறது மட்டும் தான் கொடுப்போம். இன்னர் ஜாயின் மாதிரி தான் இருக்கும். இங்கே ரெண்டுத்தையும் காமனாக இருக்கிறது 102, 103, 104, 105. 101 மட்டும் இதில் இருக்குது. பிளேஸ்மெண்ட் பியில் இது. நான் ஈக்வி ஜாயின்ஸ்ன்றது லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுக்கும்.